என்னோட கிச்சன்ல நான் எந்தெந்த திங்ஸை எந்த மாதிரி இடத்துல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவ கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் இந்த மாதிரி இருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. திரும்ப திரும்ப ஒரே மாதிரி வீடியோ போட்டா பார்க்குற வியூவர்ஸ்க்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். சிம்னிக்கு பக்கத்துல இருக்கிற கேபினெட்ஸ்ல சமையலுக்கு பேசிக்கா தேவைப்படுற சர்க்கரை, புளி, உப்பு, காஞ்ச மிளகா இது எல்லாமே இந்த இடத்துல வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்துல இருக்கிற கார்னர் யூனிட்ல எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாஸ் கண்டெய்னர்ஸ், ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ், அலுமினியம் ஃபாயில் பேப்பர்ஸ், டிஷ்யூ பேப்பர்ஸ் இது எல்லாமே இந்த இடத்துல நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கேபினெட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிற கேபினெட்ஸ்ல 1/2 கேஜி, 1 கேஜி அளவுக்கு பிடிக்கிற மளிகை சாமான் எல்லாம் இந்த இடத்துல வச்சிருக்கேன். கீழ இருக்கிற பாட்டில்ஸ்ல எல்லாமே 200 கிராம்ஸ் அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு நான் மளிகை சாமான் இதுல எல்லாமே போட்டு வச்சிருக்கேன். இந்த கேபினெட்ஸ்க்கு பக்கத்துல மேல லிஃப்ட் பண்ற மாதிரி 2 கேபினெட்ஸ் இருக்கும். இந்த கேபினெட்ஸ்ல எல்லாமே கிளாஸ் ஐட்டமா வச்சிருப்பேன். ரொம்ப ரேரா யூஸ் பண்றேன் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே தனியா வச்சிருப்பேன். இதுக்கு பக்கத்துல சிங்கிள் டோர் டால் யூனிட் இருக்கு. இந்த டால் யூனிட்டுக்கு மேல இட்லி பாத்திரமும், மாவு அரைச்சு வைக்கிறதுக்காக பாத்திரமும், கீழ இருக்கிற 2 ஷெல்ஃப்ல அவனுக்கு தேவையான பாத்திரமும், செராமிக் பாத்திரமும் இந்த இடத்துல இருக்கும். அதுக்கும் கீழ இருக்கிற ஷெல்ஃப்ல அவன் இருக்கும். இந்த கேபினெட்ஸ்க்கு பக்கத்துல டபுள் டோர் கேபினெட்ஸ் இருக்கு. இந்த கேபினெட்ஸ்ல ஒரு பாக்ஸ்ல ஸ்டீமரும், ஹாட் பேக்கும் வச்சிருப்பேன். இந்த இடத்துலயே ஸ்நாக்ஸும் வச்சிருப்பேன். மிக்ஸி, கிரைண்டர், ஜூஸர், எக் பீட்டர் இது எல்லாமே இந்த இடத்துலயே இருக்கும். கிச்சனுக்கு தேவையான ஹேண்ட் டவலும் இந்த இடத்துலயே தான் வச்சிருப்பேன். சமையலுக்கு தேவைப்படுற சின்ன சின்ன ஐட்டம்ஸ், காஃபி பவுடர், சாஸு இது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பாக்ஸ்ல வச்சு நான் இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணியும் வச்சிருப்பேன். இந்த கேபினெட்ஸுக்கு கீழ 2 ட்ராயர் இருக்கு. ஒரு ட்ராயர்ல எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் தான். இது எல்லாமே லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போறது. அதனால இதையும் தனியாவே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு கீழ இருக்கிற இன்னொரு ட்ராயர்ல பார்த்தீங்கன்னாக்கா, யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸஸ், வாட்டர் பாட்டில்ஸ் இது எல்லாமே இந்த இடத்துலயும் இருக்கும். இப்ப கவுண்டர் டாப் கீழ இருக்கிற கேபினெட்ஸ் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல நான் போட்டிருப்பேன். ஃபுல் கிச்சனா போடுறேன் அப்படிங்கிறதுனால மறுபடியும் இந்த இடத்த நான் காமிக்கிறேன். கார்னர்ல இருக்கிற ஷெல்ஃப்ல வந்து ஃபுல்லு குக்கரு, கடாய் இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு பக்கத்துல 2 கேபினெட்ஸ் இருக்கு. இதுல வந்து ஒண்ணுத்துல கிளாஸும், அதுக்கு கீழ இருக்கிற கேபினெட்ஸ்ல வந்து நான் ஃபுல்லு பிளேட்ஸ் தாங்க நான் வச்சிருப்பேன். இந்த ட்ராயர்ஸ் பக்கத்துல 3 ட்ராயர் இருக்கு. இதுல ஒரு ட்ராயர்ல 2 அஞ்சர பெட்டி வச்சிருப்பேன். அதுக்கும் கீழ இருக்கிற ட்ராயர்ல கிச்சனுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருப்பேன். அதுக்கும் கீழ இருக்கிற ட்ராயர்ல எல்லாமே பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு 5 கேஜி அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு பாக்ஸ் வச்சிருப்பேன். அடுத்ததா கார்னர் யூனிட், எக்ஸ்ட்ரா மளிகை சாமான், அரிசி, கோதுமை மாவு, ராகி மாவு இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இதுக்கு பக்கத்துல பெரிய 3 ட்ராயர் இருக்கு. இந்த ட்ராயர்ல முதல்ல இருக்கிறது கட்லரி செட்டும், அதுக்கு கீழ இருக்கிறதுல டெய்லி சமையலுக்கு தேவைப்படுற பாத்திரமும், அதுக்கும் கீழ இருக்கிற ட்ராயர்ல வந்து மிக்ஸி ஜாரு, சின்ன சின்ன குக்கரு இது எல்லாமே இந்த இடத்துல நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பேன். அதுக்கும் பக்கத்துல ஆயில் எல்லாம் வைக்கிறதுக்காக சின்னதா ஒரு கேபினட், கடைசியா சிங்க்கு கீழ பாத்திரம் தேய்க்கிற ஜெல்லு, மொரம் இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பேன். அவ்வளவுதாங்க என்னோட ஃபுல் கிச்சன்லயும் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறது காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.